தமிழ் பொண்ணு வம்சி. இது என்னது பார்த்தீங்களா? பரலா மீன். சூப்பர் மீன் மாட்டியிருக்கு. இந்த மீன் பேர் வந்து பரலா மீன். ஓகே, பரலா மீன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபில்லட்ஸ் பண்ணுறதுக்கான மீன் இந்த மீன். இது வந்து கடலில் இருக்கும்போது சூப்பராக இருக்குமா, நல்லா ஆழ்கடலில் தான் இந்த மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி நல்லா கலர்ஃபுல்லான மீன், ஒரு எல்லோ கலர் அண்ட் கோல்ட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். பட் இது இறந்ததுக்கப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாமே ஆக்சுவலி மாறிடும். ஸோ இந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு எப்படி வெட்டி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் செம்மையான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். என் கூட இந்த நைட்டு டின்னர் நைட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மீனுக்கு என்ன பண்ணணும்னா 2 சைடு வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி கட் பண்ணிடணும். 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மீனோட தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், நமக்கு உபயோகப்படாது. அதனால் தோலை வந்து அப்படியே கிழிச்சிட்டு பாருங்கள். இல்லைங்களா? சரி இருக்கும் இந்த தோல். கிழிவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இந்த பாருங்க, செம்ம ஸ்ட்ராங்கு இதோட தோல். அப்படியே அதை உரிச்சு வந்து நமக்கு இது தேவையில்லை, வேஸ்ட் தான், போட்டுடணும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற தோலையும் நம்ம வந்து அப்படியே பிச்சு இழுத்துடலாம். பாருங்க எப்படி வருது தோலுன்னு, பூனை வந்துச்சு. இப்போ மீனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஓகே, இது வந்து நம்ம வந்து சில்லி ஃபிஷ் பண்ண போகிறோம். சில்லி ஃபிஷ் பண்ணுறதுக்கு மீன் வந்து அப்படியே துண்டு துண்டாக போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டு வச்சுருக்கோம் மீன் எல்லாத்தையும். இது சில்லி ஃபிஷ்க்கு. அதுக்கப்புறமா இது வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய போகிறோம். ஃபிஷ் ஃபிங்கர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த மீன் எடுத்துகிட்டு இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஸோ இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஓகே, ஸோ இது ஊற வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அது பெப்பர் பவுடர். நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லை, ஸோ நான் வந்து இந்த மாதிரி பிளாக் பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் அரை பழம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுடலாம், எலுமிச்சை பழம் ஜூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எலுமிச்சை பழத்து ஜூஸ்லேயும் இந்த மிளகுத்தூளையும் நல்லா இதை வந்து ஊற வச்சிரும். ஸோ இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சில்லி ஃபிஷ் செய்ய போகிறேன். சில்லி ஃபிஷ் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃபிங்கரை நம்ம கோட் பண்ணி பொரிச்சு எடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது கொஞ்சம் அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சில்லி ஃபிஷ் செய்ய போகிறோம். வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம். மிளகாத்தூள் வந்து நான் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவு. ஓகே, ஸோ நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 முட்டை, கூட வந்து எலுமிச்சப்பழம் கொஞ்சம், ஒரு சின்ன பீஸு எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம். இதுக்கு கூட நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சமாக மிளகுத்தூள், பெப்பர் பவுடர். ஒயிட் பெப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பிளாக் பெப்பரே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மைதா, இந்த மிளகாத்தூள், மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிடுச்சு கணக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா போட்டுக்கலாம். மைதா போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கறி மாதிரி இருக்குல்ல மிக்ஸ் பண்ணது சூப்பராக. இது ஆக்சுவலி பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குது, ஆனால் இது வந்து மீன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கோட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோடனே இதுக்கு மசாலா சாரி அந்த சாஸ் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். மீன்வைல் இதுக்கு தேவையானது வெங்காயம், குடமிளகா அண்ட் ரொம்ப முக்கியம் பூண்டு. மதியானம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் எனக்கு பூண்டு உரிச்சு கொடுத்தாங்க. அவ்வளோ பூண்டு உரிச்சோம் உட்காந்து, ஏன்னா இதுக்கு நிறைய பூண்டு தேவைப்படும். ஸோ நிறைய பூண்டு உரிச்சிருக்கோம். இதை வந்து இப்போ பொடியாக கட் பண்ணோம், அதுதான் ஆக்சுவலாக டாஸ்க்கு. ஸோ இந்த பொடியாக இந்த பூண்டை வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இப்போ சில்லி ஃபிஷ் செய்கிறதுக்கு அந்த மசாலா போட்டு ஊற வச்சோம் இல்லையா, நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இதை போட்டு இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சில்லி ஃபிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, இப்போ இதுக்கு முக்கியமாக வந்து சில்லி ஃபிஷ் செய்யறதுக்கு சாஸ், சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது வந்து டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இன்னும் 1 போடுறேன். ஸோ டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் வந்து 2. டீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், டீ ஜாஸ்தியாக இருக்கும். ரெட் சில்லி சாஸ் வந்து 2. ஸோ இந்த ஸ்பூன்லேயே நான் எல்லாமே வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் அண்ட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இல்லையா, இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுக்க மீன் அப்படியே கொட்டிடலாம். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில்லி சாஸில் இருக்கிற காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நல்லா கிரேவியாக பண்ணோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நீங்கள் ஊற்றுங்க. நான் வந்து ட்ரையாக பண்ண போகிறேன்றதால ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதை தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி இது வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அந்த ஃப்ளேவருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக சில்லி ஃபிஷ் வந்து ட்ரை ஆச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ கடையிலலாம் செஞ்சால் கண்டிப்பாக சில்லி ஃபிஷ்ஷில் வந்து ஃபுட் கலர் வந்து போடுவாங்க, ரெட் கலர் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. பட் நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. சோயா சாஸில் உள்ள கலர் அண்ட் நம்மளுடைய ஒரிஜினல் சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸில் உள்ள கலர்ஸ் தான் வந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்களேன்.
பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இந்த ஊறினதை வந்து இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு 2 முட்டை எடுத்து நல்லா அடிச்சு வச்சுருக்கேன். இது மைதா, பிரெட் கிரம்ஸ், அவ்வளோதான். இந்த 3 தான் நமக்கு வந்து தேவை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபிஷ் ஃபிங்கர் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து மைதாவில் ஒரு தடவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை லைட்டாக அப்படி முட்டையில் டிப் பண்ணிட்டு ரெடி பண்ணதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்படிதான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஊற வச்சதை வந்து ஃபர்ஸ்ட் மைதாவில் வந்து பரட்டிட்டு, அப்புறம் முட்டையில் நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு இப்படி பரட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பரட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சுக்கலாம். சமைச்சிக்கிட்டே இருந்தோம், மழை வர மாதிரி ஆயிடுச்சு, தூரல் ஹெவியாக போட ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே உட்காந்துட்டோம். இப்போ என்னடானா கொஞ்சம் தூரல் நின்ற மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆக்சுவலி கார்லிக்கும் வெங்காயம் போட்டு மட்டும் தான் ஃப்ரைட் ரைஸ் பிளானு. சரி முட்டை 2 தான் இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டேன். நம்ம கண்ணது இருக்க முட்டைலாம் இருந்தால் நமக்கு சும்மா கண் பொறுக்காது, அதனால் அதையும் போட்டு அதில் ஒரு எக் ஸ்மெல்லோட ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டாச்சு. இதில் வந்து அந்த வெங்காயம் பூண்டு அது போட்டுக்கலாம். இந்த ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது நல்லாயிருக்கும். சிங்கப்பூர்லலாம் நான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். சைனீஸ்னாலே பெப்பர் இல்லாமல் இல்லை, ஸ்பூன் இல்லை, அதனால் கையிலே விட்டு கையில் எடுத்து போடுங்க. இதான் என்னோட ஸ்பூன். சில்லி ஃபிஷ் செஞ்சு முடிச்சாச்சு, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃபிஷ் ஃபிங்கர், அது ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டாச்சு. இப்போ நான் வந்து மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன். இங்கே பாருங்க, நல்லா பிரெட் கிரம்ஸில் போட்டு பரட்டி சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதான் லாஸ்ட் பேட்ச். இதையும் போட்டுட்டேன்னா ஓவர் டின்னர் சாப்பிட்ற வேலை தான். ஸோ நம்ம இதையும் எண்ணெயில் போட்டுடலாம். ஹே கைஸ், சமைச்சு முடிச்சாச்சு. மழை வந்து நல்லா தூக்கலாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி, அதனால் நாங்கள் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே உள்ளே வந்தாச்சு. ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக ரெடியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சில்லி ஃபிஷ், அதுக்கப்புறம் கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ், 3 ஐட்டமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் ஃபிங்கர் பார்க்கவே நல்லா இருக்குது. ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஸ்டார்டர்ஸ்லேயே பிடிச்ச ஸ்டார்டர்ஸ் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் ஃபிங்கர்னா. வேற லெவல், செம்ம சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், தெரியுதா? செம்ம ஜூஸியா இருக்கு. பிச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, வெளியில வந்து அப்படியே அந்த தோல் லேயர், அவுட்டர் லேயர், அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த சதை ஃப்ளேக்கா செம்ம சூப்பரா இருக்கு. ஹோட்டல்ல வாங்குற மாதிரி அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா வரும். பரலா மீன் வாங்கி நான் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சீங்கன்னா 100% அமேசிங்காக இருக்கும்.
மயோனைஸோட சாப்பிட்றதுக்கு A1 காம்பினேஷனாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு இது செம்ம வறுத்து. சில்லி ஃபிஷ் குடமிளகான பிடிக்கும். சில்லி ஃபிஷ்ஷும் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரையாக அந்த சாஸ் வந்து நல்லா ஊறி இறங்கியிருக்கு ஃபிஷ்ஷில். ஹோட்டலில் செய்யறதை விட செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணணுன்னா இந்த பரலா ஃபிஷ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸாக்ட் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எல்லாமே ஹிட்டு தான். ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஆப்வியஸ்லி நான் ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே நல்லா தான் செய்வேன். சூப்பர் காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். ஹாப்பி வீக்கெண்ட். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பொண்ணு வம்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I love you all so much. Take care. Tata. Bye bye. Happy weekend.